விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்க அந்த பிஎஸ்டிஎம் எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அது சென்னை கோர்ட்டில் நேற்றைக்கு 17/7/2026 லிஸ்ட் ஆயிருந்துச்சு. பட்டு அது விசாரணைக்கு வரலை. நான் இன்றைக்கி 18/7/2026 பேசுகிறேன். அது ஐட்டம் 55 என்னமோ இருந்துச்சு, 51 வரைக்கும் போச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே 2 ஆள் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அது வரலை. பரவாயில்ல, அதுக்கடுத்து நீ செவ்வாய்க்கிழமை வரலான்ற மாதிரி தெரியுது. அது அவங்க போட்டதுக்கு பிறகு மறுபடியும் நிறையா பேசுகிறாங்க என்கிட்ட, அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு. அந்த வழக்கில் இருக்கிறவங்க, வழக்கில் இல்லாதவர்கள் எல்லோரும் பேசுனாங்க. நம்ம பேசுகிறது இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் இல்லைப்பா. நீங்கள் யார் அந்த பிஎஸ்டிஎம்னுடைய சலுகைக்காக டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸு அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ உங்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த பதிவு பயன்படும். அவ்வளோதானே தவிர உங்கள் அந்த பெட்டிஷனர் உங்கள் அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி கொண்டு வருவாங்க. என்ன சொல்ல போனால் அந்த ரெகுலர் லிஸ்ட்டில் வர்றதை காட்டிலும் 2.25 லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னு வைங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துடுதுன்னா அந்த லஞ்ச் முடிஞ்ச உடனே 2 ஆளுக்கு உட்காரும்போது கட்டாயம் அதை தான் எடுப்பாங்க. ரெகுலரில் சில நேரம் ரீச் ஆகாமையும் போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ நேற்றைக்கு ஆனது. அதனால் அது பார்த்துக்குங்க. அப்புறம் அது போக நம்ம இந்த டிவிக்கு அரசுக்கு கேட்குறோம். ஆனால் இது இந்த தமிழ் படித்த இந்த டிபார்ட்மெண்டல் மாணவர்களுக்கு நீங்கள் இந்த சலுகை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த இடஒதுக்கீடுக்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா? டிவிக்கு அரசு சொல்லணும். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு முதல்ல சொல்லிக்கிறேன், நீங்கள் கொடுக்குறது கொடுக்காதது அதில் நீங்களே கவுண்டர் போடுறதுன்றது கரெக்டு கிடையாதுங்க. உங்கள் பார்ட்டி என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு செலெக்ஷனு, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வைக்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் கூட நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டீங்கல்ல. போன தடவை 2 நோட்டிஃபிகேஷன் விட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எடிட் ஆப்ஷன் போட்டு அந்த எடிட் ஆப்ஷனுக்கு ஒரு வழக்கு போட்டுருந்தாங்க. அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சுப்பா, அது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விடுறது, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறது. ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதில் அந்த விடையில் ஏதேனும் குளறுபடி வருது, ஆன்சரில் குளறுபடி வருது, அது தொடர்பாக ஆஸ்பிரண்ட் கேஸ் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு போய் அப்பியர் ஆகிறது. தட் இஸ் கரெக்டு. அப்புறம் அந்த செலெக்ஷன், கிரவுண்ட் செலெக்ஷன், ஆனால் அந்த உடல் தகுதி, அவர்களுடைய பிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி, அது எல்லாமே வீடியோ கவரேஜ் பண்ணுறீங்க கிரவுண்டு எல்லாத்தையும். அதில் ஏதேனும் குளறுபடி இல்லைன்னா ஏதேனும் அவர்களுக்குள்ள ஒரு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆஸ்பிரண்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா அது நீதிமன்றத்துக்கு போகிறது. அதெல்லாம் கரெக்டாக, அதெல்லாம் உங்கள் பார்ட்டு. அதை தாண்டி இந்த மாதிரி இதெல்லாம் அரசின் கொள்கை சார்ந்த முடிவு இல்லையா? டிபார்ட்மெண்டல்காரங்களுக்கு 20% இந்த இது பிஎஸ்டிஎம் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்றது அரசின் கொள்கை சார்ந்த முடிவு. அதில் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி நீங்கள் உங்களால் கவுண்டர் போட முடியுமா? அதை முதல்ல யோசிக்கணும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு நெசசரி ரெஸ்பாண்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நான் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டண்ட்டு ஸ்டேட்டு தான் வரும். ஆனால் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் வரும். பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்க தான் வருவாங்க. செகண்ட் ரெஸ்பாண்டண்ட் கூட பார்த்தீங்கன்னாலும் சரி, டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க தான் வருவாங்க. இவன் 3ல் வருவீங்க இல்லை 4ல் வருவீங்கன்னு கூட வைங்க. இந்த இதுக்கெல்லாம் அரசின் கொள்கை சார்ந்த முடிவுக்கு அரசு தாங்க இப்போ கவுண்டர் போட வைக்கணும். எங்கள் பார்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பியை ரொம்ப ஜென்யூனாக சொல்லி விளையாடணும். ஏன்னா இப்போ ஏஜி அட்வொகேட் ஜெனரலே அன்னைக்கு ஓரலாக தான் இதுக்கு முன்னாடி அவர் அவருடைய கன்டென்ஷன் பதிவு பண்ணார். அந்த ஓரல் கன்டென்ஷன் பதிவு ஆகலாம். ஆனால் கவுண்டர் யார் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்குறது? கவுண்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் கொடுக்குது. ஏன் கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள், கவர்மெண்ட் ஹோமை கொடுக்க சொல்லுங்கள். ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கவுண்டர் கொடுக்க, ஏஜி அதை எடுத்து சொல்லட்டும். அப்படின்னா தான் டிவிக்கு அரசினுடைய நிலைப்பாடு அதுதான் ரெக்கார்ட் ஆகும். நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, தமிழ் படித்த மாணவர்களுக்கு இந்த டிவிக்கு அரசு ஆதரவாக இருந்ததா அல்லது எதிர்ப்பாக இருந்ததா 50 வருஷம் கழிச்சு கூட எடுத்துடலாம். அன்னைக்கு ஏதேனும் தமிழ் படித்த மாணவர்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, எப்போ 2026 இந்த வழக்கு ஒரு தடவை உயர்நீதிமன்றத்தில் வந்தப்ப டிவிக்கு அரசினுடைய
கவுண்டர் இப்படித்தான் இருந்தது, எடுத்துடலாம் சொல்லிடலாம்ல. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த கச்சத்தீவு மேட்டர் இருக்குன்னு, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி திமுகவோ காங்கிரஸோ சொன்ன உடனேயே வந்து அவர் நாம் தமிழர் சீமான் கேட்குறாருல, என்ன கச்சத்தீவை மீட்போம்னு நாடகம் ஆடுற? அப்போ கச்சத்தீவு கொடுக்கும் பொழுது யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தது யார், இங்கே ஸ்டேட்டில் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது யார்? ஏன்னா இப்போ வந்து அங்கே கொடுக்கறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யார்? இப்போ என்ன நாடகம் ஆடுற அப்படின்னு கேட்குறாருல. ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது, அது மாதிரி ஆக்குவான், அதுதானே செய்யணும். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இதில் என்ன ரோல் இருக்குது நீங்கள் முடிவு பண்ணிட முடியுமா? வந்து அரசின் கொள்கை சார்ந்த முடிவில் தமிழ் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா கொடுக்காமல் இருக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிடலாமா? முடிவு பண்ண முடியுமா? அது உங்களது லிமிட்டுக்குள்ளே வருதா அப்படின்றது தெரியணும். அதனால் என்னென்னா, தவிர இந்த ரஞ்சித் சிங் கேஸில் கூட பாருங்கள், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அந்த ரோல் சம்மந்தமே இல்லாத ரோல். அவர் ரஞ்சித் சிங்கினுடைய பெயர் என்ன, அவருடைய 99 பேட்ச் எஸ்ஐ. ஆனால் அவர் இந்த செலெக்ஷனை பற்றிலாம் எதுவும் வந்து அவர் சேலஞ்சு பண்ணலாம். செலக்ட் ஆயிடுறாரு, போயிடுறாரு, 1 இயர் வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. டிஎன்பிஏயில் நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கோம், ட்ரைனிங் மார்க் வந்து இந்த அளவுக்கு கிடைக்குது. நான் வாங்கின மார்க் 89 சம்திங் வாங்குகிறேன். என்னிலும் குறைவான 69 மார்க் வாங்கினா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு கீழே நான் வர்றேன், இது எப்படிங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த சீனியாரிட்டி ஃபிக்சேஷன் குறித்து தான் கேட்டார். அதுக்குன்னு டிஎன்யூஎஸ்ஆர்பி போய் கவுண்டர் போடுறோம்னு போய் நீங்களா சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே எங்கள் செலெக்ஷன் எடுத்து கொடுத்ததோட நாங்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கு கொடுத்துருவோம். செலெக்ஷன் நாங்கள் ஒரு முகமை, ஒரு ஏஜென்சி, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் கவர்மெண்ட் கிடையாது. அவர் கவர்மெண்ட்டை தானே எதிர்த்து போட்டார், அவர் அரசத்தையும் எதிர்த்து போட்டார். நாங்கள் அரசாங்கம் கிடையாது, அரசு சார்ந்த ஒரு முகமை, ஒரு ஏஜென்சியாக இருந்து ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. ரெக்ரூட்டிங்கோட எங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிருது, நாங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸில் தான் கவனம் இருப்போம் அப்படின்ட்டு போயிருந்தா பரவாயில்ல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை அடையாப்பா அவ்வளவு சொதப்பலான இது உங்கள் சட்ட வல்லுநர்கள் உங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வச்சுருக்கீங்களே, அடையாங்கப்பா அவ்வளவு போற்றுதலுக்குரிய ஆட்களாக இருப்பாங்க போல. அதை போய் பார்த்து இன்னைக்கு வரை அந்த லிட்டிகன்ட் அவருக்கான பிரேயராச்சும் சரி செய்யப்பட்டிருக்க இப்ப வரைக்கும். இப்ப அந்த 2025 1/5/2025 ரஞ்சித் சிங் கேஸுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் அது இதுன்னு சொல்லி போட்டு 18 கேஸ் நிலுவையில் இருக்கு. சென்னை ஹைகோர்ட்ல 35 கேஸ் இருக்கு. மதுரை ஹைகோர்ட்ல 3 கேஸ் இருக்கு. இது ரஞ்சித் சிங் கேஸை வச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம்? டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய இந்த குழப்படியான கவுண்டரு, நீங்கள் போடக்கூடிய அபிடவிட்டு, நீங்கள் போடக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். ஒன்லி திங் என்ன, ரெக்ரூட்டிங் ஏஜென்சிங்க எங்கேயும் முடிஞ்சிச்சுங்க. அது சீனியாரிட்டிலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது கிடையாதுங்க. அது சீஃப் ஆஃபீஸில் என்ஜிபி செக்ஷன் பார்ப்பாங்க. அவங்க மார்க் வாங்கினது என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதுதானே நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் தான் போகிறீங்க, அதுக்கு நீங்கள் தான் உள்ளே போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிவிகே அரசனுடைய நிலைப்பாடு என்ன அதை செய்ய சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஹோம்ல வாங்கி ஏஜி தாக்கல் பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். அப்படின்னா தான் அது ரெக்கார்ட் ஆகணும். அப்படின்னா தான் டிவிகே அரசுக்குமே ஒரு நெருடல் வரும். ஏங்க இது ஏற்கனவே அந்த பழைய இது இருந்துச்சுல முந்தைய செலெக்ஷன், அதில் ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஹைகோர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா சட்டத்தினுடைய நோக்கம், சட்டம் 2010 ஆரம்பிச்சிருச்சு போட்ட சட்டம். அதுக்கு பிறகு 2026 இப்போ ஜனவரி மாதம் ஒரு அமெண்ட்மெண்ட் அண்ட் வேலிடேஷன் ஆக்ட் போட்டிருக்காங்கல்ல பிஎஸ்சிஎம்ல. அதற்கு காரணம் என்ன? போன தடவை இந்த குறுகலான அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சட்ட பொருள் விளக்கம். ஏன்னா எது வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு, எது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்லாம் வந்துச்சுல. அப்படின்றதுக்கு அதை சரி செய்யறதுக்கு ஒரு லோயர் பேயிலிருந்து ஹையர் பேக்கு எப்போனாலும் போய்க்கலாம். அதுதானே ஒரு தமிழ் படித்த மாணவர்களை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு போறதுக்கான அடையாளம். அதானே அடையாளம். அந்த அடையாளத்தில் இப்போ அந்த சட்டம் வந்திருக்கு. அப்போ தெளிவாக தெரியுது அரசினுடைய நோக்கம் தமிழ் படித்த மாணவர்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து கொண்டு வரணும், முன்னேற்றணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேற்றணும். வெறுமனே உள்ள கொண்டு வந்து நிறுத்துறதோட மட்டும் கிடையாது. அதுக்கடுத்து போகலையும் அவர் தமிழ் படித்த, ஏன்னா தமிழ்நாடு நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் இதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயெல்லாம் போய் பண்ண முடியாது. அதனால இதுக்குள்ளதான் நம்மளுடைய அனைத்து வேலையும் காட்ட முடியும் சொல்லி இந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுகளுக்குள்ள இந்த தேர்வு முகமைக்குள்ள பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்களா, நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லிடணும்? போன வட்டமே அந்த 84 பேர் வெளியேறினாங்கல்ல,
இரண்டாம் நிலை வந்து நீங்க கொடுத்ததற்கு அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து ஒத்துக்கல. அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர் பால் வசந்தகுமார் ஒத்துக்கல. அதுதானே அந்த போன வட்டம் வந்த முரண்பாடு. அப்போ கூட என்ன பண்ணீங்க? டிஎன்பிஎஸ்ஆர்பி சார்பு என்ன பண்ணீங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் செக்ரட்டேரியட்லேருந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அவர் நேரடியாக ஓரலாகவே சொன்னார், நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுக்குறோம்னு. அப்புறம் இப்போ என்னவா? அதுதானே உங்களது நிலைப்பாடாக இருக்கணும். ஆனால் அப்போ அதே மாதிரி இல்லைன்னா இப்பயும் ஹோம்லேருந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு விளைவிக்கங்க. அப்போ நமக்கு தெளிவாக தெரியும், கண்ணாடி மாதிரி புரியும் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்றது தெரியும். இல்லைங்க, ஏற்கனவே அந்த 2026 கவர்னர் அது வந்து வெறுமனே பில்லாக தான் இருக்கு, அதை ஆக்டா பார்க்க முடியாது. இமீடியட்டா ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசம் வேல்யூ இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு 6 மாத தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இந்த பேட்ச் உள்ள போயிடும். அந்த அழுத்தம் கொடுப்போம். அப்ப அரசுக்கு தெரியும். ஏன்னா இல்லைன்னா தமிழ் படித்த மாணவர்களுக்கு துரோகமாக இந்த டிவிக்கு அரசு செயல்படுகிறதோ அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடும். தமிழ் படித்த மாணவர்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்க போகுது. அதனால வந்து உடனே ஒரு ஆர்டினன்ஸ் கூட போடுவோம், இல்லை நாங்க சொல்றோம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பி எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதனால சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல அந்த பெட்டிஷனர் கவுன்சிலேயே வந்து அவங்களே அர்ஜி பண்ணி கேட்கணும், இது அரசினுடைய நிலைப்பாடா டிஎன்பிஎஸ்ஆர்பியினுடைய நிலைப்பாடா? ஏஜி அந்த கண்டென்ஷனை யார்கிட்ட இருந்து கேட்டு சொல்றாரு? முதல்ல ஏஜி அவர் பதிவு பண்ணது அரசின் நிலைப்பாடுனா அரசின் நிலைப்பாடு டைரக்டா எங்களுக்கு ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு ஒன்று கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் சும்மா இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு பசங்களே அவங்களுடைய அந்த மார்க் கேட்டு போட்டாங்க இல்லை, அது வந்து இப்போ ரிட்டு அப்பீல் அது வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு சாதகம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த பசங்களே யோசிக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போமா? நல்ல கேள்வி தானே வச்சான், அந்த 6 கேள்வியும் கரெக்டானது தானே வச்சான், ஏன் எடுத்துட்டு போக கூடாது? அன்எம்ப்ளாய்டு. ஆனா நீங்க அதே உணர்வோட இருக்கணும். நான் என்ன இதுல ஒருங்கிணைக்கிறதுக்கு மட்டும்தான் இதுல என்னால பேச முடியும், அதை தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய பதிவுனுடைய தாக்கம் உங்களை ஒருங்கிணைக்கும், அது தெரியும். கட்டாயம் வேலிடு கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு என் பார்வைக்கு நல்லா தெரியுது. அரசினுடைய நோக்கம் அப்பட்டமா தெரியுது. நீதிமன்றம் இங்க சட்டம் பெருசா சட்ட பொருள் விளக்கம் பெருசா? சட்ட பொருள் விளக்கம் போன தடவை ஒரு குறுகலான பொருள் விளக்கம் கொடுத்தீங்க. இந்த சட்டம் தெளிவா காட்டுது. ஆனா இதுல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எது 3-6 குறித்து தெளிவா அதுல வந்து தெளிவா அதில் அலசப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன பத்தாதா நமக்கு அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். பார்ப்போம், வரட்டும். இது ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தா அப்புறம் அதுக்கடுத்து அந்த செவ்வாய்க்கிழமை ரீச் ஆச்சுன்னா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் பேசுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். வணக்கம்.